வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அதாவது ஒரு பேசிக் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் குழந்தைக்கு என்னென்ன நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல அப்படின்னாக்கா எடுத்தோன்னே நம்ம என்னென்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு 10 ஐடியாஸ் நான் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஐடியாஸ். குழந்தைக்கு பேச்சு வரல அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஐடியாஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஹையர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்க்கு போகலாம். இதெல்லாம் இந்த குழந்தை அச்சீவ் பண்ணணும். இதை அச்சீவ் பண்ண பிறகு தான் இந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்றது நீங்களே உணரலாம். ஸோ என்னென்ன ஐடியாஸ் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம். நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்டெப்பு நம்ம போகிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி இருக்கணும்னா நீங்கள் பேசி பேசி நிறைய விஷயத்த அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேமிங். இது என்னன்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு நேம் பண்ண தெரியணும். இப்போது ஒரு பால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் பால் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த எடுத்துகிட்டு வரணுன்றது புரியுது. இது என்னது அப்படின்னு கேட்டால் பால் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல தெரியணும். ஒரு சீப்பு காட்டி இது என்னது சீப்பு, இது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை சீப்புன்னு சொல்லணும். இது பேனா அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளையும் நீங்கள் காமிக்கிறப்போ அந்த குழந்தைக்கு அந்த பொருளோட பர்டிகுலர் பேர் என்ன அப்படின்றது அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியணும். அது சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட வேலை. ஸோ சொல்லிக் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு புரிதல் திறன் அந்த குழந்தைக்கு டெவலப் பண்ணணும். நீங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும், பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கணும், சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த குழந்தை கரெக்டாக அந்த பொருளோட பேரை சொல்ல ஆரம்பிக்கும். நிறைய புக் ரீடிங் பண்ணலாம். வீட்டில் உள்ள பொருட்கள் வெளியில் போகிறப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ரீஸு என்னென்ன இருக்குதோ, ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் காமிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு நேம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. செகண்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா யூஸிங் அட்வர்ப்ஸ். நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் நவுன்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இந்த குழந்தைக்கு எல்லாமே தெரியுது, எல்லா வேர்ட்ஸும் தெரியும், ஆனால் வாய் திறந்து பேச மாட்டான், ஏதாவது வேணும்னா கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அட்வர்ப்ஸ் கிடையாது. ஊற்றுங்க, கொடுங்க, அங்கே வைங்க, எடுங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நிறைய குழந்தைகளுக்கு தெரியாது. ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. இப்போ அட்வர்ப்ஸ், இதுக்கு பேர் அட்வர்ப்ஸ். ஒரு ஆக்ஷனை நம்ம செய்ய சொல்கிறோம். தூக்குங்க, எழுதணும், படிக்கணும், இது வேண்டாம், வேணும், நிறைய விஷயங்கள் இந்த குழந்தை நம்மகிட்ட சொல்லணும். ஸோ அதுக்கு அட்வர்ப்ஸ் இந்த குழந்தைக்கு தெரியணும். ஸோ அட்வர்ப்ஸ் சொல்லிக் கொடுக்கணுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறாங்க ஒருத்தவங்க அப்படின்றத நீங்கள் அந்த குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது இப்போ அம்மா சமைக்கிறாங்கன்னா அம்மா இஸ் குக்கிங், அம்மா சமைக்கிறேன், அம்மா தோசை ஊற்றுறேன், அம்மா இட்லி ஊற்றுறேன், அம்மா சட்னி அரைக்கிறேன், தம்பி சாப்பிடு, தம்பி குட்டி இன்னொரு குட்டி குழந்தை இருந்துச்சா தம்பி தூங்குறான், அமைதியாக இரு, சத்தம் போடக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட ஆக்ஷன்ஸ் நிறைய நீங்கள் ஆக்ஷன்ஸை பற்றி நிறைய பேசணும். இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ தம்பி அழுகிறான், தம்பி உச்சா போயிட்டான் அப்படின்னு அவனே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன்லையோ எப்படியாவது செஞ்சு புரிய வைப்பாங்க. ஸோ ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்றது நம்ம லைஃப்பில் முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை நீங்கள் சொல்லி கொடுக்க அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெறும் நவுன்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, கூடவே சேர்ந்து ஆக்ஷன் வேர்ப்ஸும் நீங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா என்னது? மேலே, கீழே, உள்ளே, வெளியே, பக்கத்தில், தூரத்தில், அந்த மாதிரி நிறைய ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன். ஸோ அந்த ப்ரிப்போசிஷன் ஏன் சொல்லித்தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போஸ் அந்த குழந்தை ஏதாவது உங்கள்கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்குது, உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அப்போ நீங்கள் மேலே இருக்கா, உள்ளே இருக்குதா, பக்கத்தில் இருக்கே அதுவா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் கேட்கணும். ஸோ அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், ஓகே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே இப்படி கேட்டால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. அம்மா மேலே, நோ பக்கத்தில் அப்படின்னு அந்த குழந்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாதான் அந்த கம்யூனிகேஷன் ஜாஸ்தியாகும். அந்த குழந்தைக்கு பிஸ்கெட்டு, சிப்ஸு இதுன்னு சொல்ல தெரியலை அப்படின்னா கூட மேலே, பக்கத்தில், உள்ளே அப்படின்னு ஏதாவது ஒன்று உங்ககிட்ட சொல்லி கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நமக்கு தேவை கம்யூனிகேஷன் தானே. கரெக்டாக அந்த குழந்தை இது சொல்லுது, ஒரு மேலே அப்படின்னு சொல்லுதுன்னா மேலே பார்த்து என்ன இருக்குதுன்னு நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த கம்யூனிகேஷன் அந்த குழந்தைக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஈஸியாக டெவலப் ஆகிறதுக்கு அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நாலாவதாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னது? பெருசு, சின்னது, பிளாக் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது,
அது வந்து லாங்காக இருக்குது, இது ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்க, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது வேணும்னா ப்ளூ மூடி, ரெட்டு டப்பா, எல்லோ பாக்ஸ் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு பர்டிகுலராக கேட்டு வாங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து ஒரு பேர் வரல. இப்போ சப்போஸ் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு டாய் வேணும், கார் அப்படின்னு சொல்ல வரல அப்படின்னா கூட எல்லோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ எல்லோ கார் அப்படின்றதுக்கு எல்லோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த குழந்தைக்கு கம்யூனிகேஷனுக்கு இந்த மாதிரி அட்வர்ப்ஸு, அட்ஜெக்டிவ்ஸு, ப்ரிப்போசிஷன்ஸு எல்லாமே அந்த குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அட்ஜெக்டிவ் சொல்லிக் கொடுக்கறது மூலமாக அந்த குழந்தைக்கு நிறைய புரிதல் திறன் இன்னும் டெவலப் ஆகும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற திறனும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதாவது ஃப்ரீயாக எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அடுத்து வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கண்ணு முன்னாடி வச்சிடுறீங்க. ஒரு 10-15 பொருள். அந்த 10-15 பொருள்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கொடு அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு எடுத்து கொடுக்க தெரியணும். அதே மாதிரி சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண தெரியணும். இப்போ வந்து ஒரு ரூமில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த ரூமில் இருந்து ஒரு பால் எடுத்துகிட்டு வா, அம்மாவோட பேனா எடுத்துகிட்டு வா, அப்பாவோட கண்ணாடி எடுத்துகிட்டு வா, என்னோடய ஃபோன் எங்கேயோ வச்சுட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு எடுத்துகிட்டு வர தெரியணும். அது ஒன்று. இன்னொன்று வந்து பக்கத்துலேயே ஒரு 10 பொருளை வச்சு அந்த 10 பொருளில் ஒரு பொருள் நீங்கள் சொல்கிறப்போ அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியணும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். எடுத்தோடனே 10 பொருள் வச்சு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா வராது. 1, 2 வச்சு நீங்கள் 2 பொருளை வச்சு ஒன்று எடுக்க வைங்க. ரூமில் பக்கத்துலேயே ஒரு பொருளை வச்சுட்டு அங்கே காமிச்சு இதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக்கப்படுத்துறது மூலமாக அந்த குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதும் டெவலப் ஆகும். ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் இருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொடுன்னு சொன்னால் அந்த ஃபோக்கஸும் அந்த குழந்தைக்கு நல்லா டெவலப் ஆகும். 6வது ஐடியா பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் எஸ் ஆர் நோ கொஸ்டின். இப்போ வந்து நிறைய குழந்தைகளுக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்டால் தெரியாது. இது இது ஒரு ஆப்பிளை காமிச்சு இது பாலா அப்படின்னு கேட்டால் நோ அப்படின்னு சொல்ல தெரியாது. ஆமாம் அப்படின்னு சில குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நிறைய விஷயத்தில் இது ஆமாம் 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 அப்படின்றது சொல்லி கொடுத்து எனக்கு அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு பேனா எடுத்தால் பேனாவா, ஆமாம் இது பேனா அப்படி நீங்களே சொல்லிட்டு பண்ணுங்க. இது ஸ்பூன் தங்கோ, ஸ்பூன் ஸ்பூன் ஸ்பூன், ஆமாம் இது ஸ்பூன் அப்படின்னு ஸ்பூன் பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் எடுத்தால் சாக்லேட் சாக்லேட் சாக்லேட், இது சாக்லேட்டா, எஸ் இது சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க. ஸோ அப்போ வந்து எஸ் 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 அப்படின்றது இந்த குழந்தையோட மனசில் பதியும். நாளைக்கு அடுத்த நாள் அப்படின்றத விட இது நல்லா கற்றுக்கிட்ட பிறகு இது சாக்லேட்டை காமிச்சு இது பிஸ்கட்டா, நோ 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 அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைக்கு எஸ்ஸு நோ அப்படின்றது பிரித்து பார்க்குறதுக்கு தெரியும். நாளைக்கு இது வேணும் அப்படின்னா எஸ்ன்னு வரும், வேணாம் அப்படின்னு சொன்னால் நோன்னு சொல்கிறதுக்கும் அந்த குழந்தைங்க ஈஸியாக நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்குவாங்க. 7வது ஐடியா வந்து யூஸிங் ப்ரொனவுன்ஸு. ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்னது, நான், நீ, உன்னோட, என்னோட, அவங்களோட அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரொனவுன்ஸ். ஸோ இந்த ப்ரொனவுன்ஸ் வந்து நிறைய குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா நீ அம்மாட்ட கொடு, அப்பாட்ட கொடு, தம்பிகிட்ட கொடு, அண்ணாட்ட கொடு, தங்கச்சிகிட்ட கொடு அப்படி தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய அவங்ககிட்ட கொடு, என்கிட்ட கொடு, அவர்கிட்ட கொடு, இவங்ககிட்ட கொடு, அவங்கக்கிட்ட கொடு, இவங்கக்கிட்ட கொடு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்கிட்ட கொடுன்னு நிறைய பேரண்ட்ஸ் சொன்னதே கிடையாது. அம்மாக்கிட்ட கொடு, அம்மாக்கிட்ட கொடு, இப்படி தான். ஈவன் குழந்தைகிட்ட கூட உன்னோடது அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஹரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹரியோடது தானே இது ஹரியோடது, இது அம்மாவோடது அப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய இது ஒன்னோடது, இது என்னோடது அப்படின்றது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இட்ஸ் ஹை டைம் டு சேஞ்ச் திஸ் ஹேபிட். நீங்கள் குழந்தைகிட்ட பேசுகிறப்போ என்னோட, உன்னோட நிறைய ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உன்னோடன்னு கேட்டால் என்னோடது, உங்களோடதுன்னு சொல்கிறதுக்கு நான் உங்களோடதுன்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னு மாற்றி அந்த குழந்தை யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. நம்ம அடிக்கடி நம்ம லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுறதுல கரெக்டாக இருந்தால் தான் குழந்தைகளும் அதை வந்து கரெக்டாக நம்மக்கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணி கற்றுக்குவாங்க. 8வது வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் கரெக்டாக அந்த குழந்தைக்கு சூஸ் பண்ண தெரியணும். இப்போ வந்து நீங்கள் பிஸ்கெட் வேணுமா, கார் வேணுமான்னு கேட்குறீங்க. அந்த குழந்தைக்கு எது வேணுமோ அந்த குழந்தை சூஸ் பண்ண தெரியணும். ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் லிங்க் கொடுங்க மேம்னு சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. நிறைய சமயத்தில் நம்ம குழந்தைக்கு ஆப்ஷன்ஸே கொடுக்க மாட்டோம். கரெக்டாக டைமுக்கு அது கொடுத்துருவோம், ஒரு விஷயத்தையே எடுத்து கொடுத்துருவோம். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது மூலமாக அந்த குழந்தைங்களோட திங்கிங் அபிலிட்டிஸை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கலாம். ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி அவங்க எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸும் டெவலப் ஆகும். நானாக சூஸ் பண்ணி, நானாக கேட்டு, நானாக வாங்கினேன்
அப்படின்றப்போ அந்த குழந்தையோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கேயோ போகும். ஸோ குழந்தைக்கு எப்போவுமே ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஆப்ஷன்ஸு சூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க. ரெண்டுமே பிடிச்ச ஆப்ஷனாக இருந்தால் அந்த குழந்தைங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று பிடிச்சது, ஒன்று பிடிக்காதது. ஒன்று பர்பஸ் இருக்கிறது, ஒன்று பர்பஸ் இல்லாதது. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த குழந்தைங்க சூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி வந்து ஒரு பேஸ் போடுறது இது மட்டும்தான். அடுத்த 9th வந்து ஒரு லிசன் டு சிம்பிள் ஸ்டோரி. அந்த குழந்தை ஸ்டோரி சொல்ல வேண்டாம். ஆனால் நீங்கள் ஸ்டோரி சொல்கிறப்ப அந்த குழந்தை கவனிக்கணும். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு 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 ஊரில் ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் ரொம்ப அழகாக உட்காந்து அமைதியாக உட்காந்து படிப்பானா, அந்த பையனுக்கு வந்து சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்குமா, அவங்க அம்மா சாக்லேட் நோன்னு சொன்னாங்களா, ஒரு நாள் அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ நல்லா படி, அம்மா உனக்கு சாக்லேட் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்களா, அந்த குழந்தை சூப்பராக படித்தானா, அழகாக எழுதுனானா, அவங்க அம்மா அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். நல்ல விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கூட இந்த ஸ்டோரி மூலமாக அதை நீங்கள் கொண்டு வரலாம். படிக்கணும், விளையாடணும், விளையாடிக்கிட்டே நம்ம சொல்கிறதையும் கவனிக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரி நீங்களாகவே மேக் பண்ணி அந்த குழந்தைக்கு சொல்லித்தரலாம். அந்த மாதிரி சொல்லித்தரது மூலமாக அவனுக்கும் ஒரு நல்ல ஹேபிட் வந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று நீங்கள் சொல்கிறத கவனிக்கணும் அப்படின்ற எபிலிட்டி வரும். ஏன்னா நீங்கள் சொல்ல போகிறது சின்ன ஸ்டோரி தான். ரொம்ப காக்கா கதை, அந்த கதை, வடை சுட்ட கதை அதெல்லாம் கிடையாது. சின்ன ஸ்டோரி அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோரியை கன்வெர்ட் பண்ணி மாற்றி சொல்லிக் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறப்போ நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க. ஸோ அந்த குழந்தை அமைதியாக உட்காந்து உங்கள்கிட்ட கவனித்தாலே போதும். அப்புறம் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் நிறைய ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுங்கள். கிவ் மீ, கோ தேர், சிட் டவுன், கம் ஹியர், கெட் அப், கிவ் மீ திஸ், ஐ வாண்ட் திஸ் அப்படின்னு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ஃப்ரேசஸ் மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் நீங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க. அது நீங்கள் அடிக்கடி பேசினா மட்டும்தான் அந்த குழந்தை கிவ் மீ, ஐ வாண்ட், ஹெல்ப் மீ அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தைகள் அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ நாம் வந்து ஒத்தொத்த வார்த்தையில் நம்ம பேசினோன்னா அந்த குழந்தையும் ஒத்தொத்த வார்த்தையில் தான் பேசும். ஸோ நாம் பேசுகிறப்போ சிம்பிள் சென்டென்சஸ் இல்லை ஃப்ரேசஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுறது அந்த குழந்தை காதில் விழுந்து 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 மனசில் பதிஞ்சு ஒரு நாள் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து அதுக்கு பேஸ் வந்து நாம் பேசணும். ஸோ நம்ம வந்து ஃப்ரேசஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா குழந்தைகளும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே பேசாமல் என் குழந்தை ஒத்த வார்த்தை தான் பேசுகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை. இல்லை என் குழந்தை வாயே திறக்கலை அப்படின்னு சொல்கிறதுலையும் எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ நம்மளோட கையில் தான் இருக்குது குழந்தைங்க பேசுகிறதும் பேசாததும். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி வந்து குழந்தையோட பேசிக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு 10 முக்கியமான ஐடியாஸ் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இந்த 10 ஐடியாஸுமே நீங்கள் நோட் டவுன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு எது வருது எது வரல அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டோட சப்போர்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் வீடியோஸ் பார்த்தே நான் நிறைய டெவலப் பண்ணியிருக்கேன் குழந்தைக்கு அப்படின்னு. அது ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டோட கைடன்ஸோடு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா உங்களுக்கு கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? ஏன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டக் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு தெரபிஸ்டோட சப்போர்ட். நான் இப்போ சொல்கிறது வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா தான். எல்லா குழந்தைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில குழந்தைகளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் இப்போ சொன்ன 10 ஐடியாஸில் சில பேரண்ட்ஸ் சில குழந்தைங்க வந்து 5 பண்ணிகிட்டு இருப்பாங்க, மீதி 5 தெரியாது. அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். எதுவுமே பண்ணாது அந்த குழந்தை. ஸோ அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அந்த ஐடியா உங்களுக்கு தெரபிஸ்ட் தான் கொடுக்க முடியும். இல்லை எல்லாமே பண்ணிட்டாங்க அடுத்த லெவல் என்ன அப்படின்றதும் உங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆஃப்கோர்ஸ் நான் வீடியோஸ் போடுவேன், இல்லைன்னு சொல்லலை. அந்த வீடியோஸ் பார்த்தும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம பேசிக் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஹையர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரிணி. நன்றி, வணக்கம்.